தஞ்சாவூரில் உதய் அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அவர்களை வந்து தரைக்குறவாக பேசியிருக்காரு, இரட்டை அர்த்தங்களில் வந்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு தாவேக்கினர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் ஒரு ஆளை கைது செய்யணும், அது இல்லைன்னா நீங்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ல, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு போக்கை நம்மளால் பார்க்க முடியாது. தாவேக்க அரசுக்கா இல்லை எப்படி சார்? இப்போ நீங்கள் டிவிகே கவர்மெண்ட் தான் நீங்கள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இந்த மேகதாது விஷயத்தில் விஜய் வந்து செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி ஒன்று இந்த கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நீட் தேர்வு, அதாவது மத்திய அரசுலேயும் சரி தமிழகத்துலேயும் சரி, மத்திய அரசில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து ஃபேர் நீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வைக்கிறாங்க. இது போட்டித் தேர்வு இல்லை, இது நயவஞ்சகமான தேர்வு, போட்டியே கிடையாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளோட நேர்காணல் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உதய் அவர்களோட கைது. இதனோட முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தஞ்சாவூரில் உதய் அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அவர்களை வந்து தரைக்குறவாக பேசியிருக்காரு, இரட்டை அர்த்தங்களில் வந்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு தாவேக்கினர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? தம்பி பேர் வந்து ரெண்டு விஷயம் இல்லை பார்க்கலாம். ஒன்று வந்து பல்வேறு செக்ஷனில் உள்ள வழக்கு. இப்போ நான் ஒரு பேசின சப்ஜெக்ட்டுக்கே நான் போகலை, ஆனால் நிறைய செக்ஷன்ஸை எக்ஸாஜரேட் பண்ணி போட்டிருக்குள்ளதை பரவாயில்ல எல்லாரும் வந்து பதிவு செய்யாங்க. ஒன்று. செகண்ட் திங் வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அருணேஷ்குமார் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் பீகார் இந்த வழக்கில் வந்து அவங்க வந்து சில நடைமுறைகளை சொல்லியிருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் ஒரு ஆளை கைது செய்யணும், அது இல்லைன்னா நீங்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு மேல் கன்விக்ஷன் ஆகக்கூடிய செக்ஷனாக இருக்கணும். ரெண்டாவது அவங்க சாட்சிகளை இது பண்ணக்கூடிய சூழல் இருக்கணும். அப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி இந்த காரியங்கள் இருந்தால் மட்டும்தான் கைது பண்ணணும்னு சொல்லுது. அப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா அது இதில் ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போது இந்த ரெண்டு விஷயம், ஒன்று நிறைய அடிஷ்னல் செக்ஷன்ஸ், ரெண்டாவது அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த நீதிகளுக்கு உட்பட்டு இது இல்லை. அப்படி சேர்ந்த கைது தவறுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை தாவேக்க அரசின் வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கம்னு இதை நம்ம எடுத்துக்கலாமா? நீங்கள் அவங்க இப்போ பழிவாங்க நினைக்காங்களா, இல்லை அவசரப்பட்டு ஒரு ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணாமல் செய்யாங்களா உள்ளது நமக்கு தெரியல. பல விஷயங்களில் இந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு போக்கை நம்மளால் பார்க்க முடியுது. தாவேக்க அரசுக்கா இல்லை எப்படி சார்? அனுபவம் இல்லாமல் போக்குதுன்னு அனுபவம் இல்லாத ஒரு போக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை சொல்ல? இப்போ நீங்கள் டிவிகே கவர்மெண்ட் தான் நீங்கள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஒன்று வந்து இப்போ நான் வந்து ஒரு தப்பு செய்யறது அதுக்கு கவர்மெண்ட் ஆக்ஷன் வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் வரல. நான் ஏற்கனவே பல டிவி விவாதங்களில் கருத்து சுதந்திரம் என்பது அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜை பொறுத்து தான் இருக்கும்னு நான் என்னுடைய கருத்து. நம்ம தவறான வார்த்தையை விட்டுக்கிட்டு நான் இது கருத்து சுதந்திரம்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் அந்த விவாதங்களுக்குள்ளே நான் வரல. ஆனால் ஒரு 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 விஷயத்துக்கு மிகைப்படுத்தி பல செக்ஷன்ஸ் கொண்டு வர்றது, அதே போன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு போன்றவற்றை மதிக்காமல் கைது நடவடிக்கைகள் போன்று இருப்பது, இது வந்து அவங்க செய்யாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றில் அதுக்கான அனுபவம் இல்லை, இல்லைன்னா அதுக்கு ஒரு இன்டென்ஷனில் செய்த மாதிரி ஒரு நம்ம கண்டிப்பாக நமக்கு அப்படி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம வர முடியும். கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து உதய் அவர்களுக்கு வந்து இப்போ வந்து ஜாமீன் வந்து வழங்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் தொடர்ச்சியான இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து கண்டிப்பாக வந்தாகணும், சரிங்களா? ஒன்று தாவேக்கா வந்து ஜாமீன் தருவாங்க அப்படின்னு நினச்சி தான் கொடுத்துருப்பாங்களா, கைது பண்ணியிருப்பாங்களா? இல்லை, அவங்க என்ன நினச்சா நமக்கு தெரியாது. பட் இந்த செக்ஷன்ஸ் வந்து அவங்க ஒரு ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணி அதிலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ண சமயத்தில் அப்புறம் அசம்பிளி செஷன் வேறு இருக்குது. கண்டிப்பாக அது பெயிலபிள் விஷயமாக தான் முடியும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு எதிர்பார்த்த ஒன்று தானே. நான் கூட காலையில் பார்த்தோன்னு நினச்சேன் இது கண்டிப்பாக இப்போ
இம்மிடியட்டாக பெயில் ஆகும். பெயிலபிள் செக்ஷன் தான். பெயிலபிள் செக்ஷன் சொல்ல முடியாது, பட்டு அந்த சர்க்கம்ஸ்டான்ஸை வச்சு பெயில் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு ரூலிங்கில் சொல்லியிருக்கு, இப்போ நீங்கள் வந்து சாட்சியை கொலைக்காகவோ இல்லை இதுக்கு வராமல் ஒத்துழைக்காமல் ஓடவோ அப்படி ஏதாவது செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒரு இது வந்து நிரூபிக்கப்பட்ட நிலையில் தான் என்ன செய்யணும், கைது பண்ணணும், இல்லைன்னா விசாரித்து தான் பண்ணணும்னு இருக்குது. கண்டிப்பாக சார். சார், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து இப்படி பேசுனது நீங்கள் சரின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தம்பி, நீங்கள் வந்து நான் வந்து அந்த கேள்விக்குள்ளே நான் வரல. அது இப்போ கோர்ட்டு போயாச்சு, நீதிமன்றம் அதுக்கு முடிவு செய்யட்டு. அதை கைது பண்ண விதம் சரியில்லை என்பது எங்களுடைய ஒரு கருத்து. என்னுடைய கருத்து மட்டும் நிறைய பேர் அந்த கருத்தை அந்த பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சார், இப்போ இருக்கிற விஜயோட நிர்வாகம் வந்து இது எப்படி இருக்குது, சட்ட ஒழுங்கு மற்றும் நிர்வாகம் எப்படி இருக்குது? சமீபத்தில் இந்த ஒரு 100 நாட்கள் வந்து கிட்ட நெருங்க போகுது அவர் பதவி ஏற்று. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு கவர்மெண்ட்டில் வந்து அவர் வந்து பெரிய எதிர்பார்ப்பை மக்கள்கிட்ட உருவாக்கியிருக்காரு. மக்கள் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குது. அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகணும். இப்போ லா அண்ட் ஆர்டரை பொறுத்தவரை நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்த்தோன்னா இப்போ க்ரைம்ஸ் வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போய்ட்டுருக்கு. இது வந்து ஒரு முறையான அணுகுமுறை இல்லாமல் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கேற்ற ஒரு முறையான அணுகுமுறை இருக்கா, அதற்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரைவ் ஏதாவது வித்தியாசமாக எடுத்திருக்கானா அப்படி எதுவும் தெரியல. லெட் அஸ் வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பார்ப்போம். சார், கண்டிப்பாக சார். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான தமிழகத்தில் ஒரு முக்கியமான நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம்னா மேகதாது. இந்த மேகதாது விஷயத்தில் விஜய் வந்து செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி, ஒன்று இந்த கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ், லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் ரெண்டுக்குமே சம உரிமைன்னு உள்ளது எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. எல்லா நீதிமன்றங்கள் தீர்ப்பு இருக்குது, அந்த நடுவர் ஆணையங்கள் தீர்ப்பு இருக்குது. அப்போ அந்த ரைட்டை தான் நம்ம கிளைம் பண்ணியோம். நம்ம இந்த ரைப்பரியன் ரைட்ஸ் தான் நம்ம வந்து என்ன செய்யும், நம்ம வந்து கிளைம் பண்ணோம். இந்த கிளைமில் வந்து எந்த சமரசமும் கூடாது. ஒரு சின்ன கடுகளவு சமரசம் நம்ம செய்தால் கூட அது தமிழ்நாட்டினோட நலனை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். எனவே தான் இன்றைக்கு எல்லாரும் வந்து ஒன்றுபட்டு, விவசாய பெருங்குடி மக்கள்லாம் ஒன்றுபட்டு நீங்கள் வந்து இந்த ரைப்பாரியன் ரைட்ஸை வந்து நம்ம ரைட்ஸை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது என்ற கருத்தை முன்வைக்கின்றோம். கண்டிப்பாக சார். சார், இந்த விஷயத்தில் டிகே சிவகுமார் சரி, முதல்வர் ஜோசப்பும் சரி ஒரு மனதாக ஒரு முடிவெடுத்தால் இது வந்து அரசியல் ரீதியாக தீர்வுக்கு வருமா? தம்பிப்பா, அந்த பென் இஸ் மைட்டர் தன் த ஸ்வாட்னு சொல்லும். எழுத்து அவ்வளோ வேலை செய்யணும். அதே மாதிரி நெகோசியேஷன்ஸ் வந்து நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. நம்ம அதை இல்லைன்னு நம்ம அன்டூ பண்ண முடியாது. பட் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இது வெறும் ஒரு 2 ஸ்டேட்டுக்கான தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லை. இது காலங்காலமாக இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வட்டால் நாகராஜன் ஒரு ஆள் இருக்கார். அவ்வளோ வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வீசார். அதே மாதிரி பல காலகட்டங்கள் நம்ம பார்த்தோன்னா அங்கே வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றிட்டாங்க. இது ஒரு வாட்டர் டிஸ்பியூட்னுள்ளதை மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக கொண்டு வந்துட்டாங்க. அங்கே தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு நடுதலைத்தன்மையோடு பேசுவார்களா, நியாயத்தின் பக்கம் நின்று பேசுவார்களா என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். அப்போ அவன் இப்போ என்ன செய்வான், தேர்தலுக்கு வேண்டி அவன் பிடிச்சது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஊரில் பழமொழி சொல்லுவோம். அதே மாதிரி உள்ள ஸ்டாண்டுக்கு வந்தான்னா இட் பிகம்ஸ் ஒரு ஃபியூட்டைல் எக்ஸசைஸ். ஸோ நம்ம வந்து இது நம்முடைய ரைட்டு, நான் நெகோஷியபிள் ரைட்டு. அதை நம்ம லீடர்ஸ் சொல்லாங்க, இட்ஸ் நான் நெகோஷியபிள் ரைட். இது ஆல்ரெடி நிறைய கோர்ட்டில் நமக்கு வந்து ஃபேவராக சொன்னது. ஸோ இட் ஹஸ் டு பி டெல்ட் பை சுப்ரீம் கோர்ட்டில் கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க சார். ஆனாலும் அங்கே இருக்க ஒரு பெங்களூரில் இருக்க தமிழக மக்களுக்குமே ஒரு பாதுகாப்பு, இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி பெங்களூரில் இருக்க மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்களா? ஒருவேளை தீர்ப்பு வந்து நம்மளுக்கு சாதகமாக வந்து இப்போ இது வந்து நீங்கள் வந்து இந்தியா பூராவும் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் போயிட்டுருக்குல்ல, இது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படணும், மாற்றப்படணும். அதாவது நீங்கள் டெல்லியில் பிரச்சனை இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிக்கப்படுவானா, இன்னொருகள் பார்வையிடலாம். ஒவ்வொரு குடிமனுக்கும் இந்த ரைட் டு லைஃப்னு ஒன்று இருக்குது. அதை கவர்மெண்ட் உத்தரவாதப்படுத்தணும். ரெண்டாவது, எந்த அரசாங்கமும் இந்த வெறுப்பு பேச்சுகளை வந்து வளர்க்கவே கூடாது. இப்போ கர்நாடகா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா
பல்வேறு காலகட்டங்களில் அவங்க வந்து இப்படி அவங்களுக்கு எதிரான தீர்ப்பு பண்ணி வருகின்ற நேரத்தில் தமிழர்களை குறிவைப்பது ஒரு பழக்கமாக போச்சு. அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் நெகோசியேஷன் மூலமாக ஒரு நல்ல புரிதலை உருவாக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் பாதுகாக்க நம்ம கடமை. ஏன்னா இப்போ அவங்க அங்கே உள்ளவங்களை அடித்து அப்புறம் அங்கே இருக்கவங்களை இங்கே உள்ளவங்க அடித்து அது இட் பிகம்ஸ் ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமில்லாத ஒன்றாக போயிடுது. சார் இப்போ பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேகதாது விஷயத்தில் என்ன பிரச்சனைன்னு நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு வந்து எப்படிப்பட்ட தீர்வு கொண்டு வரலாம், இது என்ன பிரச்சனை, அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு பலருக்கும் வந்து ஒரு புரிதலே கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஒரு ஒரு சார் ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம்? தம்பி இப்போ வந்து வாட்டர் யூஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நிறைய வாட்டர் இருக்குது. அவன் தண்ணி இல்லைன்னு சொல்லுறது வந்து நம்ம ஏற்றுக்கிடவே முடியாது. அதுக்கான எத்தனையோ மெக்கானிசம்ஸ் இருக்குது. அதை எதையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்த மாதிரி இல்லை. அதை நான் உங்களை முதல்ல சொன்ன மாதிரி அவங்க இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு தீர்வுக்கோ அல்லது உரிமை அடிப்படையிலான தீர்வுக்கோ கர்நாடகா முன்வந்த மாதிரி இப்போ இல்லை, கடந்த காலங்கள்லேயும் இப்படி வரலாறு நான் பார்க்கல. அதாவது ஒன்லி சயின்டிஃபிக்காக போனோம், எப்படி நம்ம சயின்டிஃபிக்காக டெக்னாலஜிக்கலாக இந்த பிரச்சனையை நம்ம டீல் பண்ண முடியும், இல்லைன்னா ரைட்ஸ் பேஸ்டாக போனோம். இப்போ ரெண்டையும் விட்டுக்கிட்டு கர்நாடகா தொடர்ந்து பொலிட்டிக்கலாக இந்த இஷ்யூ எடுக்குது. அங்கே அந்த மக்கள் மத்தியில் ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய அளவு வெறுப்புணர்வு, இதுதான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இப்போ கூட இந்த இவங்களுக்குள்ள இவ்வளவு கருத்து பரிமாற்றங்கள் அங்கே வட்டால் நாகராஜ் போன்றவர்கள் பேசுவது இது அரசியலாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா இப்போ நீங்கள் நம்ம ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நாம் இருக்குது, அதை வயலேட் பண்ண யாருக்கும் உரிமை இல்லை. அதே மாதிரி ஒரு ரைட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த ரைட்டை யாரும் வந்து மீற முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அது தீர்வு ஒன்லி இப்போ நீதிமன்றத்தில் போனால் எப்படி வரும் தீர்ப்பு? நம்ம உரிமைகள் அடிப்படையில் தான் வரும். இந்த உரிமை அது சார்ந்த சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் வரும். அதனால தான் எல்லோரும் வந்து நம்ம நீதிமன்றத்தை நாடி உரிய முறையில் வந்து நம்ம உரிமை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீதிமன்றங்களின் நிலைமை இப்போ எப்படி போய்ட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம். கண்டிப்பாக சார். சரி, இதில் எதுவும் மத்திய அரசு தலையிட்டு பாஜக அரசு தலையிட்டு நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சமாதானம் செய்வாங்களா? நீ கடந்த 12 வருஷத்தில் அவங்க அப்படி என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணலை. நீங்கள் வந்து மோடியோடைய செயல்பாடு நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து 2 திருக்குறள் படிப்பார், புரிஞ்சுருங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தமிழில் பேசிட்டாருன்னு. தமிழ் ஒரு பெரிய பாரம்பரிய லாங்குவேஜ்னு நீ கூகுள் பண்ணி பாருங்கள். கேரளாவில் போனார்னா அதே மாதிரி பேசுவார். மலையாளத்தில் பேசிட்டு மலையாளத்தை பற்றி 2 பெரிய ஃபேமஸ் சொல்லுவார். கர்நாடகாவில் போனால் அங்கே சொல்லுவார். ஒரிசாவில் என்ன பேசினார்? ஒடியாவில் எலெக்ஷனில் ஒடியா மட்டும் இல்லை, தமிழர்களுக்கு எதிராக எப்படி பேசினார்? இப்போ அவர் வந்து நீங்கள் வந்து இந்திய அரசை பொறுத்தீங்கன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஏதாவது பேச வேண்டிய 10 பிரச்சனையை பேசி தீர்த்தாங்கன்னு சொல்லுவீங்களா? இன்டர்ஸ்டேட் பிரச்சனை பேச தீக்கல, இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் நமக்கும் பக்கத்து நாடுகளுக்கு இருக்கக்கூடியது பேச தீக்கல, எதையும் பேச மணிப்பூரை பேச தீக்கல. அப்போ எந்த பிரச்சனையும் பேசி தீர்க்காத ஒரு அரசாகத்தான் நம்ம மோடி அரசை பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இந்த விஷயத்தில் ஒரு ஆமை மாதிரி செயல்படுகிறாரா? ஓரளவுக்கு சிந்திச்சு நம்ம இதுதான் பற்றி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி செயல்படுகிறாரா சார்? ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம இதுக்கு இது கரெக்டாக இருக்கும், நம்ம இந்த இடத்துல நம்ம இது பேசினா தமிழக மக்களுக்கு நம்ம வந்து தண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசுகிறாரா? இப்போ அவங்க ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க, அவர் யார்ட்டையும் பேசுறதில்லைன்னு. அது நம்ம பொறுத்து தான் தெரியும். இது எஃபெக்ட்டு பாசிட்டிவாக வருது நெகட்டிவ் வருதுன்றது நமக்கு தெரியல. நான் அதை பற்றி ஒரு தனிப்பட்ட விமர்சனம் வைக்க நான் விரும்பலை. பட்டு ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை வந்து அவங்க தீவிரமாக உணர்ந்துடாது. இப்போ நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா மாறி 2 மாநிலமும் பேசுறதுல அர்த்தம் இல்லை. இங்கே நம்ம ஒன்று பேசி அங்கே அவங்க ஒன்று பேசி அர்த்தம் இல்லை. பட் அந்த ரைட்டை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னு சொல்லாங்க, அதை பண்ணலாம். விவசாய சங்க பிரதிநிதிகளோட பேசணும்னு சொன்னாங்க, அதை பேசலாம். இன்னும் நிறைய சயின்டிஃபிக்காக எவிடன்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அந்த கேஸை ப்ராப்பராக நீங்கள் நிறைய கேசஸ் வந்து ஃபெயில் ஆக காரணம் ப்ராப்பராக எவிடன்சஸை நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படி வச்சு தான் எல்லாம் வருது. இப்படிப்பட்ட அதர் சைட் ஆஃப் த காயினையும் அவங்க திங்க் பண்ணி பார்க்கலாம்.
ஆனால் மந்தமாக தான் ஆய்மை வேகத்தில் தான் இந்த மேகதாது விஷயத்தில் தவேக அரசு வந்து செயல்படுது. அப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, நான் வேகத்தை எல்லாம் கணக்கு போட்டு நான் வரல. இல்லை இப்போ டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஒரு ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, பழம்பெரும் கட்சிகள் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அரசியல் தொழில்நுட்ப வல்லுநர்களில் கேட்டு விசாரிப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் விஜய் பண்ணுவாரா? இல்லை, அவருக்கு மைண்ட் நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை அப்படி நான் சொல்லலை சார். இப்போ இருக்க ஒரு அமைச்சர்கள் வந்து இந்த அளவுக்கு டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கிற மாதிரி செயல்படுத்துவாங்களான்னு நான் கேட்குறேன். தம்பி, நான் வந்து ஒரு பீப்புள்ஸ் மேண்டேட்டை நான் மதிக்கேன். அதனால தான் நான் அதை பற்றி எதுவும் கருத்து சொல்லலை. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் வந்து புதியவர்கள், வயசில் இளையவர்கள். அது இல்லை, ஒரு காமன் ட்ரெண்டாக இருக்குது. நம்ம போய் இது எப்படி அவன் அனுபவம் இல்லாத வந்துட்டான் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நான் என்ன பொறுத்தவரை தயாரில்லை. இட் இஸ் அ மேண்டேட் ஆஃப் த பீப்புள். நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see அவங்க எப்படி பார்த்து வராங்க என்ன அதுன்னு. இப்போ பெருமையாக நம்ம பெருந்தன்மையாக சொல்லணும்னா பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன மாதிரி தான். அவங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து படிக்க கொஞ்ச நாள் ஆகிரம்ப்பா, அதில் வெயிட் பண்ணுங்கன்னு அண்ணா ஆட்சி வந்த நேரத்தில் சொன்னார், நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ என்னை பொறுத்தவரை மனசாட்சிப்படி நான் சொன்னேன்னா அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா லெட் அஸ் கிவ் சம் டைம். எனக்கு தெரியும் ஒரு துறை நடத்தையில் எவ்வளோ கஷ்டம்னு, எவ்வளோ சிரமம் இருக்குன்னா தெரியும். நான் வந்து பால்வளத்துறை நடத்தினேன். அது எவ்வளோ சிரமத்தில் போயிட்டு இருந்துள்ளது எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அது ஒரு சிலுவையில் தொங்குற மாதிரி தான், புரிஞ்சுடுங்க. அப்போ அதை வந்து ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு ஆள் போய் இருந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வர முடியுமான்னா எல்லாம் எனக்கு தெரியாது. பட் வி ஹேவ் டு வெயிட். ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்து இதில் அனுபவம் வாய்ந்தவர்கள இல்லது இதுக்கு முந்தைய திமுக கவர்மெண்ட்டு செய்து வச்சிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை இல்லை அவங்க எடுத்து அதன் அடிப்படையில் அவங்க செயல்பாடை கொண்டு போனால் அது போகும். எல்லாமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு போனான்னா அது கண்டிப்பாக தவறாக போக வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. கண்டிப்பாக சார். சார், அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இது நீட் தேர்வு. அதாவது மத்திய அரசுலேயும் சரி தமிழகத்துலேயும் சரி, மத்திய அரசில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து ஃபேர் நீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வைக்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற ஒரு மாணவர்கள் வந்து கம்யூனிசம் சார்ந்த அந்த டிஎஃப் என்எஃப்ஐடபிள்யூ அப்படிங்கிற போன்ற இந்த குழுக்களில் இருக்கவங்க வந்து பேன் நீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபேருக்கும் பேனுக்கும் ஏன் இந்த ஒரு கருத்து வேறுபாடு? தம்பி, நான் இப்போ கேட்கேன், எதுக்கு நீட் வேணும்? ஒரு ஏழை மக்களாக இருக்கட்டும் சரிசமமாக வந்து இருக்கிற மாணவர்கள் வந்து கரெக்டான முறையில் வந்து தேர்வுகள் எழுதணும், அவங்களுக்கு உண்டான தகுதிகளை அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் அவங்க நினைக்கிறேன். எப்படி தம்பி? அதுக்கு என்ன சிலபஸ் இருக்குது? எந்த ஸ்கூலில் அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது? கோச்சிங் சென்டர் இருக்குல்ல சார்? கோச்சிங் சென்டர் யார் தம்பி போக முடியும்? ஒரு பாவப்பட்ட பிள்ளை கோச்சிங் சென்டர் போக முடியுமா? நீங்கள் ஒரு நான் கேட்க ஒரு ஏழை பிள்ளை ஸ்கூலுக்கே ஃபீஸ் போட்டு கட்டாமல் இருக்குது தம்பி. அதான் எனக்கு இந்த ஆட்சியாளர்கள்ட்ட வருத்தம். இவங்களுக்கு நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும், ஒரு ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியாமல் ஃபீஸே இல்லாத ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு அதில் வந்து இதர எக்ஸ்பென்சஸ், அந்த ட்ரெஸ் வாங்குறது, புக் வாங்குறது, இதுகளை மீட் பண்ண முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது. பெற்றோர் சுகம் இல்லாமல் இருக்கும். அந்த பிள்ளை நல்லா படிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது, இன்கம் வராது. அவங்களுக்கு சுமையை சேர்த்து சுமக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ இருக்குது. கண்ணீர் வராத பேசணுன்னா இந்த பிள்ளைகிட்ட எப்படி கோச்சிங் சென்டர் சொல்ல முடியும்? மோடி சொல்லுவாரா கோச்சிங் சென்டருக்கு போய் படிச்சுட்டு வாருங்கன்னு? ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் தம்பி, போன வருஷம் ஒன்றிய அரசாங்கம் கல்விக்காக செலவழித்த நிதி வந்து 75,000 கோடி, 86,000 கோடி ஏதோ அவங்க திட்டமிட்டு தோராயமாக 75,000 கோடி செலவழித்திருக்கு. ஆனால் கோச்சிங் சென்டர் இண்டஸ்ட்ரி 1,00,000 கோடிக்கு மேல் பட்ஜெட். யோசித்து பாருங்கள், 1,00,000 கோடிக்கு மேல் மக்கள் செலவழித்து கோச்சிங் சென்டர் போகுது. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் சேர்க்கல, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சேர்த்தா 10,00,000 கோடி வந்துடும். அப்போ கவர்மெண்ட்டு எவ்வளோ கீழே இருக்குது? அப்போ இவ்வளோ கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு பிள்ளைகளை பார்த்து போட்டித் தேர்வுன்னு சொல்ல, போட்டித் தேர்வு சிலபஸ் கொடுத்தியா? போட்டித் தேர்வு பிள்ளைகளை படிக்க வச்சியா? ப்ரிப்பேர் பண்ண வச்சியா? நீ போட்டித் தேர்வுக்கான சிலபஸ் கொடுத்து வாத்தியார் கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு போட்டித் தேர்வுனா சரி, இது படிக்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சப்ஜெக்டில் படிச்சுக்கிட்டு மார்க் வாங்கிட்டு வருது. இந்த சிலபஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத கேள்வியை நீங்கள் கேட்க இன்னொரு போட்டித் தேர்வுனா அது எப்படி போட்டித் தேர்வாகும்? இது போட்டித் தேர்வு இல்லை, இது நயவஞ்சகமான தேர்வு, போட்டியே கிடையாது. கண்டிப்பாக சார். சார், இந்த போராட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி, பள்ளிக்கூடம் கூட கிடையாது, கல்லூரி மாணவர்கள் மேலே வந்து காக்ரோச் சிஜிபி
அந்த அவங்க மேலே வந்து தடியடி நடத்தியிருக்காங்க. குறிப்பாக வந்து சென்னையிலேயும் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து போலீஸார் கைது வந்து பண்ணியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம அந்த நீட்டில் என்ன விஷயம் இருக்குது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கு அந்த பிரச்சனை. ரெண்டாவது, நான் வந்து 12th முடித்தாச்சு, நான் வந்து என்ஜினியரிங் போனோம், நீங்கள் ஜேஇன்னு சொல்லிங்க. ஏற்கனவே நீங்கள் 12th படிக்க சமயம் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தால் இன்ஜினியரிங் போகலாம், சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தால் மெடிக்கல் போகலாம்னு சொன்னோம். ஆனால் அதில் கூட மேத்தமெட்டிக்ஸ் படித்தாலும் சயின்ஸுக்கு போகலான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுவே உள்நோக்கம் கொண்டு தான் நான் பலமுறை எனக்கு மனசில் கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் நான் படித்தது வந்து சயின்ஸ் சப்ஜெக்டு. நாங்கள் படிக்க காலத்தில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எதுக்கு, இன்ஜினியரிங். அங்கே வந்து பயாலஜி தான் இருக்கும், சுவாலஜி அண்ட் பாட்னி தனியாக இருக்காது. சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தால் சயின்ஸுன்னு சொன்னான். பிறகு ரெண்டும் படித்தாலும் எம்பிபிஎஸ் வரலான்னு சொன்னாங்க. அதில் என்ன அப்படி சொன்னாங்கன்னு தெரியும். அப்படின்னா இங்கேயும் ஃபிசிக்ஸு படிப்பான், இந்த மேக்ஸ் பயாலஜி சப்ஜெக்ட் தாண்டி சயின்ஸ் படிக்க வேணாம். இதை ஏன் இன்ஜினியரிங் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது, புரிஞ்சுனுங்க. அது அப்போவே இதில் ஒரு பயாஸ் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த பிள்ளைகள் வந்து படித்தாச்சு. நீங்கள் வந்து 12th மேக்ஸ் குரூப் எடுத்தால், அது சயின்ஸ் குரூப் எடுத்தால் நீ வந்து அந்த மார்க்கை பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ் தரேன்னு சொல்ல. அப்போ எங்கேருந்து அடுத்தது வந்தது, எதுக்கு அப்படின்னா ஒரு காரியம் செய்யுங்க. 10th முடித்தோடனே என்ஜினியரிங் போகிற பிள்ளைகளுக்கு ஜேஇக்கு ஏற்றபடி நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள், இந்த சிலபஸை எடுத்துருங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, அதே மாதிரி கொடுங்க. எதை மாதிரி, சயின்ஸு ரிலேட்டடாக உள்ள படிக்க போகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் நீட்டுக்குள்ளே கோர்ஸை கொடுங்க, அப்படி செய்யலாம். இல்லைன்னா இன்றைக்கி பிள்ளைகள் 12th படிக்கணும்னா அது விதின் த 12th கேள்விகள் என்ன படித்ததோ அதை வச்சு சிலபஸ் ஆடு. நீ எதுக்கு சென்ட்ரல் சிலபஸ்ஸு, மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ஸு, இப்படி பல சிலபஸ் இருக்க இடத்துல கொண்டு எங்கேயிருந்தோ ஒன்று புதுசாக கொண்டு வர. இது எந்த விதத்துலேயும் இந்த நீட் பற்றி நாங்கள் திரும்ப 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 பார்த்தாச்சு. அதை நியாயப்படுத்துவதற்கான எதுவும் இல்லை. தெரியாத திரும்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லேயே 1-2 பேசியிருக்காங்க, ஒரு காம்படிட்டிவ் தேர்தலில் நீங்கள் ஏன் எதுக்குதுன்னு. இவ்வளவு விஷயத்தை நான் சொல்லி புரிய வச்சா தே சே எஸ். அவங்க நினைக்காங்க, அவங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புளாக இருக்குமா, இல்லை பிள்ளைகள் நல்லா சம்பாதிப்பாங்க. பிள்ளைகள் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கும், அடிஷ்னல் டியூஷன் வைப்பாங்க, நீட் கோச்சிங் வைப்பாங்க, அந்த பிள்ளை காம்படிட்டிவ் போகிறது நல்லதான்னு சொல்லாங்க. ஸோ இதுவே ஃபுலிஷ்னஸ். ரெண்டாவது என்டிஏன்னு ஒன்று வச்சுருக்கான், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அது அவ்வளோவே பிரச்சனை. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் ப்ராப்பராக அமைச்சதல்ல. அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, எது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அவங்க அகடமிக் பேக்ரவுண்ட் உள்ள ஆட்கள் இல்லை, ஐடியாலஜிக்கலாக உள்ள ஆட்களை கொண்டு வச்சுருக்கு. அப்போது தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்தை திணிப்பதற்கான ஒரு அமைப்பாக தான் அந்த என்டிஏ செயல்படுது. அதுக்கு மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்தாச்சு. அதை பற்றி எந்த விசாரணை, இப்போ கூட மோடி சொல்லார், தீவிர நடவடிக்கை எடுக்காம விட மாட்டேன்னு. அப்படின்னா ஸோ இது எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒரு தப்பு செய்யறதை கைது பண்ணதோட அப்படி பண்ண முடியாது. இது பிள்ளைகள் லைஃபு. ஸோ இதுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல், என்டிஏவையும் நீட்டையும் க்ளோஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ வட மாநிலம் பொறுத்த என்ன பொறுத்தவரை அவேர்னஸ் கிடையாது. அவங்க அவேர்னஸ் வந்து நம்ம அவேர்னஸுக்கு கம்பேர் பண்ண லெஸ் அவேர்னஸ், எஜுகேஷன் லெஸ்ஸு. அங்கே வந்து இன்றைக்கி நான் நீங்கள் யார்கிட்ட வேணால் செக் பண்ணுங்கள், அங்கே இப்போவும் ப்ரிவிலேஜ்டு பீப்புள், அதாவது ஒவ்வொரு சமூகங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் மட்டும்தான் கல்வியை கற்க முடியுது. அதில் அவங்க இதை பெருசாக அதான் ரிஃபார்ம்னு சொன்னாங்க. நம்மளை மாதிரி எல்லோரும் கல்வி என்கிற நிலைக்கு அவங்க என்ன வரல. அந்த நிலைக்கு வந்துன்னா அவங்க எதிர்ப்பாங்க. இப்போ நான் டெல்லி போயிருந்தேன், போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், அங்குள்ள விஷயங்கள் அவ்வளோத்தையும் ஸ்டடி பண்ணேன். 4 நாள் இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடு பேசினேன். அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா அங்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், கண்டிப்பாக அவங்க நீட் பேன் உள்ளதுக்கு வருவாங்க. சார், இப்போ நீட் விவகாரத்தில் டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்தில் வந்து காவல்துறையினர் வந்து அதிக பேரை வந்து 20 பேரை வந்து கொலை செஞ்சுருக்காங்க, அடித்தே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாணவர்களை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா? அதுவும் போராட்டம் பண்ணாலும் கூட
மாணவர்களை இப்போ இருக்கிற மாணவர்களை போராடுவதற்கு தூண்டுவதற்கு உண்டான வாய்ப்பு வந்து பிஜேபி அரசு ஏற்படுத்துகிறது தான். தம்பி வந்து முழுக்க இது வந்து ஒரு பெரிய சதி திட்டம் தான். நம்ம வந்து முதல்ல பேசிக்காக வந்து நம்ம டெமோக்ரஸியில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஆட்டோக்ரஸியில் வாழலை, இல்லாட்டி இந்த மன்னர்கள் நம்ம வாழலை. இங்கே வந்து அடிப்படை சுதந்திரம் வந்து கருத்துரிமை தான். நம்ம கருத்தை சொல்கிறதுக்கு நம்ம உரிமை இருக்குது. அதில் தான் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு கேஸில் சொல்லியிருக்கு, ப்ரொட்டஸ்ட் இட்ஸ் ஹால்மார்க் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியை நம்ம வந்து தரம் பார்த்தோன்னா அங்கே ஹால்மார்க்கு தான் ப்ரொட்டஸ்ட் தான். ப்ரொட்டஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணாங்களா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஏன் அவங்க போராடக்கூடாது? அவங்களும் ஒரே நாளில் போய் போராடலை, திரும்ப கோரிக்கை வச்சாங்க, அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் தான் போய் போராட்டத்தில் இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் நான் இருந்தேன். எந்த விதமான தவறான விஷயங்களும் அந்த போராட்டத்தில் நடக்கலை. இவங்க வந்து ரொட்டீனாக பாருங்கள், ஜேஎன்யூவில் நடந்த மாணவர் போராட்டமாக இருக்கட்டும், அந்த ஜமாலியா யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவர் போராட்டமாக இருக்கட்டும், எல்லா போராட்டங்கள்லேயும் பிஜேபி கையாண்ட விதம் இதே விதம் தான். அப்போ இது பிஜேபியினுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு அணுகுமுறையாக இது இருக்கிறது. அதுலேயும் போலீஸ் அடித்தது, அதுலேயும் ரவுடிகள் அடித்தான். நிறைய ரவுடிகளை உள்ளவே விட்டு போராட்டக்காரமை நடிக்க வச்சாங்க. நீங்கள் அபிஜித் தீபே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு முறை அவரை தாக்குனாங்க, 2வது முறை தாக்க அட்டன் பண்ணாங்க, 3வது முறை இங்கு கோரி முகத்தில் மைய அடித்தாங்க. என்ன முறை? அவங்க சிஸ்டமேட்டிக்காக அதை சாபட்டேஜ் பண்ணக்கு தொடக்கத்துலேருந்து அவங்க முயற்சி எடுத்தாங்க. அவங்களுடைய வெப்சைட்டை பண்ணாங்க, அவங்க அக்கௌண்ட்டை முடக்கினாங்க. என்ன அர்த்தம் இருக்குது? அவர் யாரும் உங்களுக்கு எதிராக கதிர் சொல்லக்கூடாதா, பேசக்கூடாதா? அப்போ யார் தான் இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனையே பேசுவா? இப்போ நொய்டாவில் வந்து குறைந்தபட்ச ஊதியம் கட்டு போராடினா. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தம்பி போனால் பாருங்கள், ஒரு ரூம் வாடகை எடுக்க முடியாது தம்பி. எவ்வளோ சிரமம் உங்களுக்கு. சென்னையில் எடுக்க முடியுமா? ஒரு சென்னையில் எந்த ஒரு இடத்துலையாவது ஒரு 10-12 ரூபாயில் குறைஞ்சி ஓரளவுக்கு ஒரு ரூம் எடுக்க முடியுமா? சரி, 10-12 எடுத்தாச்சு. கரண்ட் பில்லு வாட்ச்மேனுக்கு நான் கொடுக்க வேண்டியது. இது எப்படி பார்த்தாலும் ஓனர் அங்கே செவரில் அது பட்டுட்டு இங்கே இது பட்டுன்னு சொல்லுவார், ஏதோ ஒன்று சொல்லுவார். ஒரு வருஷம் முடிச்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பில்லு வச்சுருப்பார் எல்லா வீட்லேயும். குடிக்க தண்ணிக்கு உள்ள பில்லு இவ்வளோ பார்க்கச்சுமையும். நீங்கள் 12,000 ரூபா மாத சம்பளம்னு சொன்னால் அவன் எப்படி வாழ்க்கையை ஓட்டுவான்? ஓட்ட முடியாது. அதனால் நான் என்னை போன்றவர்கள் திரும்ப நீண்ட நாள் சொல்லுது, இந்த இன்கம் டிஸ்பேரிட்டி, இந்த வருவாயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளி, இந்த வேஜ் டிஸ்பேரிட்டி, ஒரு ஆளுக்கு 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம், ஒருத்தனுக்கு ஒரு நாள் 400 ரூபா தான் சம்பளம், இது ஏற்புடைய கருத்தல்ல. இன்றைக்கி பேசிக் இன்கம் வந்து நம்ம கலெக்டர் ப்ரிஸ்கிரைப்டு இன்கம் வேஜ் வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டே 423 தான். சிட்டியில் 423 என்று ஒரு 28 நாள் போடுங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, இல்லை 4 நாள் ரெஸ்ட் எடுக்கான்னு சொல்லலாம். 1 டே சர்வைவல் காஸ்ட் வந்து 423 ரூபா. 400 வேஜே அப்படி தான் தம்பி இருக்குது. ரூரலில் அதை விட கம்மியாக இருக்கும். நீங்கள் இதை வச்சு ஒரு சிட்டியில் ஒருத்தன் வாழ்க்கை ஓட்ட முடியுமா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ வேஜ் கேட்டு போராடுறது தான். நொய்டாவில் எப்படி அடிச்சிட்டான் தம்பி? எவ்வளோ மோசமானவங்களை தாக்கிட்டானுவா, தாக்கி அவங்கள அடித்து நொறுக்கி சிறையில் போட்டானுவா. அவனுடைய யூபி அரசாங்கம் வந்து ஒரு கொடுங்கோன்மை அரசு கூட நடக்க முடியாது. நீங்கள் வந்து நான் அந்த போராட்டம் நடந்த சமயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் MABB அவர்கள் என்னோட பேசினார்கள். அவர் பேசணும்னு சொன்னார், அவரும் 2 MPயும் சேர்ந்து பார்க்க போயிருக்காங்க, ஜெயிலில் பார்க்க அனுமதிக்கலை. அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர்டு. இல்லை 20 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதான் நீங்கள் வந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட அக்கிரமத்தை தானே இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு அம்மா வந்து சொல்லுது, நான் ஒரு பிள்ளையோட வளர்ந்துட்டு இருக்கேன், என் பிள்ளை 15 வயசு, அவள் வந்து போராட்டத்துக்கு போயிருந்தா, போராட்டத்துக்கு ஆதரவாக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பதிவு போட்டுட்டா, எங்கள் வாழ்க்கை வாழ முடியாது, நாங்கள் பயந்து நாங்கள் ஊரை காலி பண்ணிட்டு போகிறோம். எப்படி சங்கடம்? ஒரு போராட்டத்தில் ஒரு 15 வயது பிள்ளை தன்னுடைய கருத்தை தெரிவித்ததுக்கு ஊரை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் நடத்துன்னா என்ன ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இது ஒரு திட்டமிடப்பட்ட வன்முறை. கண்டிப்பாக சார்.
சார் இப்போ மாணவர்களை தொடர்ச்சியாக இதே மாதிரி ஒரு போராட்டத்து குணத்துக்கு தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்களே சார் பிஜேபி கவர்மெண்ட், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இதனால ஏன்னா இப்போ வந்து மற்றவங்க போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்கன்னா சட்டங்கள் கொண்டு வராங்க, போராடுறாங்க. ஒரு படிக்கிற ஒரு மாணவர்களையே வந்து ஒரு போராட்டத்து குணத்துக்கு வந்து தயாராகிறாங்கன்னா இது எப்படி சார்? இது இப்போ நீங்கள் வந்து உலகம் பூரா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு பேசுகிறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லும். இது ஒரு கட்டுகளவு இவங்க சிந்திச்சிருந்தா, இந்த அரசாங்கங்க சிந்திச்சிருந்தா, இந்த பாப்புலேஷன் வர்சஸ் ஜியாகிரபிக்கல் ஏரியா திங்க் பண்ணாங்களா? பாப்புலேஷன் வர்சஸ் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி யோசித்தாங்களா? பாப்புலேஷன் வர்சஸ் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுப்போம் யோசித்தாங்களா? பாப்புலேஷன் வர்சஸ் ஹெல்த் கேர், ஓல்டேஜ் கேர் போன்ற சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி கொடுப்போன்னு பார்த்தாங்களா? எதையுமே பார்க்கலையா? இப்போ இதெல்லாம் தாண்டி பாப்புலேஷன் வர்சஸ் என்வாயன்மெண்ட்டு பார்த்தாங்களா? முடியுமா? தாக்க முடியுமா? இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் இது ஒரு மாடலாக எடுத்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. அப்போது இப்படிப்பட்ட மாற்றங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது எப்போ வரும், எதுக்காக வரும்னு தெரியாது. வர சமயத்தில் பண்ண முடியாது. இன்னும் பிஜேபியை பொறுத்தவரை 100 விஷயம் இருக்குது இதே மாதிரி. அதில் இது வந்து கண்டிப்பாக இது மக்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக போது அதை கட்டுப்படுத்த பிஜேபியால் முடியாது. பொது இடங்களில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. அது மிகப்பெரிய தப்பு. இது ஒரு பொது பிரச்சனை, மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த பிரச்சனை, பெற்றோருடைய பிரச்சனை, கல்வி நிறுவனங்களுடைய பிரச்சனை. நீங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு ஏன் பொது இடத்த போராட்டத்துக்கு முடியாதுன்னு தடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.